அவள் சென்ற பாதை. நெடுந்தூரம் செல்லும் அந்த பாதையில் அவள் காலடி சுவடுகள் இன்னும் இன்னும் சூடாய்த்தானே உள்ளது. அந்த சுவடு ஒவ்வொன்றும் அவள் இதயத்தின் துடிப்பையே நினைவுபடுத்துகிறது. மாலை காற்று வீசும் போதும் அவள் கூந்தல் மனம்தானே காற்றெல்லாம் வீசுகிறது. நான் விழி மூடினாலும் அவள் சிரிப்பு மட்டுமேதான் எனக்குள் நினைவெல்லாம் வருகிறது. அவள் சென்றது தொலைவில் என்றாலும் அவள் நினைவுகள் என் நெஞ்சில் அடைக்கலம் புகுந்துவிட்டது. என் கண்ணீர் துளிகள் கூட அவளது பெயரை எழுதத்தானே கற்றுக்கொண்டது. என்ன அதிசயம்! நிலவு கூட இன்று அவள் பக்கம் சாய்ந்தல்லோ இருக்கிறது. அவள் பார்வை திசையில் மட்டும்தானே ஒளி கூட விழுகிறது. நானோ இங்கே அவள் சென்ற பாதையின் ஓரம் அவள் திரும்பும் காலடி ஓசையை கேட்பதற்காக பல நாட்களாக காத்து கிடக்கிறேன். அவள் வருவாள் எனும் பெரும் நம்பிக்கையோடு. இதே போன்று உணர்வின் வரிகளை தொடர்ந்தும் கேட்க வேண்டுமானால் வாய்ஸ் ஆஃப் தமிழ் பொயட்ரி என்ற வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் தரப்படுகின்ற ஆதரவின் மூலமாகவே தொடர்ந்தும் வலையொலியில் இத்தகைய உணர்வின் வரிகளை என்னால் வெளியிட முடியும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் இன்னொரு உணர்வின் வரிகளோடு.